சூப்பராக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு எங்கேயுமே கிடைக்காது. ஓகேங்களா, இது மாதிரி ஃபுட்டு வந்து எங்கே இருந்தாலும் நம்ம தேடி வந்து சாப்பிட்லாம். களியும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெரி பாப்பா சூப்பராக இருக்குப்பா. எப்படின்னா நான் ரொம்ப காலமாக சாப்பிட்றேங்க. இவ்வளோ மார்னிங்கில் எல்லாமே தராங்க. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கீரை குழம்பு எல்லாமே தராங்க. நான் ரொம்ப காலமாக சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. சென்னையில் வேறு எங்கே போனாலும் கண்டிப்பாக 5 மணிக்கு நான்வெஜ்ஜு இல்லை இட்லியே கூட இவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்கள்கிட்ட இந்த களி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இங்கே வந்தால் களி தான் சாப்பிட்றாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். கடையை பார்த்தா வந்து ரொம்ப நேரம் தேடி தான் வந்தோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வரேன். இட்லிலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து களி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா இருக்குது சாப்பிட்டது. டேஸ்ட் நல்லா இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். பிரியாணிலாம் சாப்பிட்றதோட காலையில் இது சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அம்மா கை பக்கம் எங்கே போனால் சாப்பிட்டு முச்சம் கையை நாக்குவோம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட வி லவ் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெரம்பூர் களி கருவாட்டு குழம்பு கடைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் அதிகாலையில் வந்து களியும் கருவாட்டு குழம்பு கொடுத்து இந்த ஏரியாவே அசைத்திட்டு இருக்காங்க உமா அக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த களியும் கருவாட்டு குழம்பு சாப்பிட குடும்பமாக வராங்களாம். முன்னாடியே ஆர்டர் பண்ணி பார்சலெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, அந்த களியும் கருவாட்டு குழம்பு உமா அக்கா எப்படி வைக்கிறாங்கன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா சென்னை பெரம்பூரில் ஸ்ரீவள்ளுவர் சாலையில் ரத்னம் ஸ்டோர் பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா A2B இருக்கும். A2Bக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உமா அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து முன்னாடி நாளே வந்து கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பும் வச்சுருவாங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி வாங்க உள்ளே போய் வந்து அக்காட்ட பேசிட்டு வந்து கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த உணவகத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ராகி மாவு வந்து கடையில் வாங்காமல் இவங்க ராகி டைரெக்டாக வாங்கி மிஷினில் கொடுத்து அரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் எல்லாமே வந்து அவங்க ஓன் மசாலா தான். எல்லாமே வந்து ஸ்டாக் வாங்கிட்டு வந்து இவங்க அரைக்கிறாங்களாம். ஸோ டேஸ்ட் அந்த மசாலாவோட வாசம்னா சூப்பரான வாசமாக இருக்குங்க. பாருங்களேன், கலரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அக்கா, மாவுக்கு என்னென்ன போட்டு அரைப்பீங்க? ஒரு மாவு அரைச்சிட்டு பச்சரிசி நொய், அது கூட லைட்டாக வெல்லம் சேர்ப்போம். உப்பு லைட்டாக போடணும். அப்போ தான் வந்து இந்த கருவாடு குழம்புக்கு இந்த களி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடும், வயசானவங்க சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும். அதுக்கு தான் அந்த 2 காம்பினேஷன் போடுறது. ஓகே ஓகே. இப்போ என்ன போடுற, ராகி பச்சரிசி இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிருவீங்க? அரைக்க மாட்டோம், மாவு மட்டும்தான் அரைப்போம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். இது ரெண்டும் போதே நம்ம லைட்டாக உப்பு போடணும், லைட்டாக வெல்லம் போடணும். அவ்வளோதான். ராகி மட்டும் தனியாக அரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ உமா அக்கா உணவகத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறாங்க. எவ்வளோ கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன யூஸ் பண்ணி கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கடைக்காண்டி எவ்வளோ அளவு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறீங்க? 7 கிலோ டபரா இருக்குது. ஓகே. காய் மட்டும் ஒரு நாளைக்கு 6 கிலோ காய் போடுவோம். 6 கிலோ காய். எல்லா காயும் மிக்சடு. என்னென்ன காய் போடுவீங்க? முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், மொச்சக்கட்டை அனைத்தையும் போடுவாங்க. ஓகே. என்னென்ன கருவாடு போடுவீங்க? வாழைக்கருவாடு, வெள்ளை சுதும்பு, வெள்ளைக்கிழங்கா, கிழங்கா மீன், கிளிச்சை, மத்தி, கவலை எல்லாமே, சருவை எல்லாமே கலப்படம். ஓகே. இப்போ எவ்வளோ கிலோ புளி எடுத்து வச்சிருக்கீங்க? 3/4 கிலோ புளி ஊற வச்சிருக்கீங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? கருவாடு குழம்பு தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போடுவேன். ஓகே. கடுகு எவ்வளோ அளவு போடுறீங்க? சீரகம் எல்லாம் ஒரு 2 ஸ்பூனு. 2 ஸ்பூனு. வடகம் மடங்கு போட்டால் என்ன மனம் வரும்? கருவாடு குழம்புக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அதுதான். ஆமாம், அந்த காலத்து சமையல், பாரம்பரிய சமையல். இது வந்து செவக்கவும் கூடாது, கருகவும் கூடாது. இதில் என்னென்ன எடுத்துருக்கீங்க? பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அது 3 இருந்தால் குழம்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த கருவாட்டு குழம்பு வைக்க? எங்கள் பாட்டி. உங்கள் பாட்டி? பாருங்க, ஆனியன் போடுறேன். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கீங்க? ஆமாம், பொடிய மிஷினில் போட்டுருங்க. இப்போ எவ்வளோ அளவு போடுறீங்க? 3-4 கரண்டி போடுவேன். 4 கரண்டினா ஒரு கிலோ வருமா? 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ. தக்காளி ஒரு 300 கிராம். 300 கிராம். ஆமாம், பொன் மடலாம் வதங்கணும். அதுக்குள்ளே புளியை கரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து காய் போடணும். காய் போடுறீங்க. இதில் என்னென்ன காய் கருக்கு? இதில் வந்து
வாழைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, சவுசவு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லா காயும் இருக்கு. எவ்வளோ அளவு இருக்கு? இது ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கும். 6 கிலோ 7 கிலோ காய். இந்த அளவுக்கு காய் போட்டால் தான் வந்து கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கணும், காயெல்லாம் நல்லா வதங்கணும். ஆமாம். இப்போ காயெல்லாம் கொட்டி நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. காய் வந்து நல்லா வதங்கணுமா. இப்போ வந்து குழம்புக்கு வந்து மசாலா கரைச்சிட்டு இருக்காங்க. அக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க? மிளகாத்தூள் போடுறீங்க. நம்மளுக்கு இட கணக்கெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாமே கையளவு தான். கையளவு தான். ஆமாம், நம்ம குழம்பு மசாலா. இப்போ குழம்பு மசாலாவில் வந்து தனியா, மிளகாய், சுக்கு, பெருங்காயம், கடலை, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அனைத்தையும் போடுவோம். போட்டு அரைச்சிடுவீங்க வறுத்து. இப்போ மஞ்சத்தூள் எவ்வளோ அளவு போட்டீங்க? 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில். கரண்டி மிளகாத்தூள் 6 கரண்டி. உப்பு வந்து கையளவு 5 கையளவு. அக்கா வந்து இந்த புளி தண்ணியில் என்னென்ன போட்டு வந்து கலந்து வச்சுருக்காங்கன்னா குழம்பு மசால் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க. காயெல்லாம் போட்டு கிண்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மொச்சப்பயிறு போட்டு நல்லா கிண்டினோடனே அந்த மசாலா குழம்பு எடுத்து இதில் ஊற்றணும். மொச்சப்பயிரை வந்து என்ன பண்ணீங்க? இப்போ காலையில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும் தான் போட்டு. இப்போ சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், நல்லா வந்து வேக்காடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்லா வேக்காடு வெந்துருச்சு பாருங்க. மசாலா ஸோ இப்போ அந்த புளி தண்ணியோட கலக்கி வச்ச மசாலா வந்து மசாலா காய் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். குழம்பு போட்டு எடுத்துட்டீங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கும்? 20 நிமிஷம். 20 நிமிஷம் நல்லா கொதிக்கும். உமா அக்கா கருவாட்டு குழம்பு சாப்பிட நாளைக்கு 2 மணிக்கு அலாரம் வச்சு வரப்போகிறோம். இங்கே பாருங்கள், ஒட்டுமொத்த குடும்பமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கே அவங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சுருவாங்க. நாளைக்கு காலையில் சிக்கன் கிரேவி, போட்டி, தலைக்கறி, வாத்துக்கறி, பீஃப் கறி வைப்பாங்க. குழம்பு நல்லா கொச்சிச்சு. சரி, கருவாடு குழம்பு, கார குழம்புலேருந்து இப்போ கருவாடு குழம்பா மாறப்போம். ஓகே, கருவாடு போடுறீங்களாக்கா? ஆமாப்பா, கருவாடு போடுறோம். எல்லாம் கருவாடு கலந்த போல. மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன போடுறேன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம். எவ்வளோ கிலோ மீன்? 3 கிலோ மீன். 3 கிலோ மீன். அதை கொடுமா. கடுகு. மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு முன்னாடி நாளே பண்ணிடுவீங்க? ஆமாம், அது 2 மட்டும் முன்னாடி. ஏன், என்ன ரீசன்? அது டேஸ்ட் ஓவர் நல்லா இருக்கும். மீன் குழம்பு அந்த காலத்தில் சட்டியில் செஞ்சுருப்பாங்க. இப்போ ஏன் சட்டி அதனால் வந்து அப்படியே மூடி வச்சுருக்காங்க. மீன் குழம்பு களிக்கு நல்லா இருக்கும் தானே? அதுவும் வாங்குறாங்க. ஆனால் மெயினாக இட்லி தோசை தான் கேட்குறாங்க. அது முட்டை தோசை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எந்த ஒரு ஸ்டைலில் பண்ணுறீங்க? இது ஆந்திரா சைடு. தேங்காய் போடாத. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேங்காய் போடுவாங்க. நாங்கள் தேங்காய் எதுவும் சட்னியில் கூட தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் கருவேப்பிலை எடுமா. கையில் மாவு. அதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்களே செய்வோம். அக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு இப்போ ஆனியன் போடுறோம். கை வந்து நல்லா சுட்டுருச்சு. என்னால் கண்டினியூ பண்ணி எடுக்க முடியலை, ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. நான் வாய்ஸில் வந்து சொல்கிறேன் எப்படி மீன் குழம்பு வச்சாங்கன்னு. அப்படியே பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கினோடனே அவங்க வந்து புளி தண்ணியில் வந்து குழம்பு மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிட்டாங்க. நல்லா கொதி வந்தோடனே மீன் போட்டு இறக்கிட்டாங்க. நல்ல ஸ்மெல் இருக்குது. இங்கே வரும்போதே தெரியுது. கூட்டத்தை பார்க்கும்போது தான் எங்களுக்கே ஷாக்கு. நாங்களே இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு யூடியூப்பில் பார்த்து நாங்களே தெரிஞ்சு. ஃபைனலாக உமாக்கா வந்து களியும் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து நிறையா வந்து சைடிஷ் இருக்குது. சண்டே வந்து ஆட்டுக்கால் பாயாலாக இருக்கும், அது வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, அவங்களோட ராகி களியும் கருவாட்டு குழம்பு வாங்கியிருக்கோம். அது கூட வந்து பீஃப் தவா கறி வாங்கியிருக்கேன். சார் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே இங்கே பாருங்களேன், கலர் பார்க்குறே ஆசையாக இருக்குது.
அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க. அடே எங்கள் அப்பா வேற லெவலுங்க. இங்கே பாருங்க அப்படியே நல்ல கொலன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்க. ஆஹா அடாடா அடேங்க அப்பா என்ன சுவைன்னு தெரியுமா, அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த களியும் கருவாட்டு குழம்பு அடாடா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அடாடா இங்கே பாருங்களேன் அப்பா எப்படி இருக்குங்க. அடேங்க அம்மா வேற லெவலு, அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. அடுத்து அவங்களோட வந்து பீஃப் கறி வந்து டேஸ்ட் பண்ணோம். அடாடாடாடா அப்படியே பீஃப் தவாக்கறி லைட்டாக வந்து அதில் வச்சோன்னே அடேங்க அப்பா அந்த மனமும் சுவையும் அருமையாக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டு. அவங்களோட கருவாடை டேஸ்ட் பண்ணுவாங்க வரேன். அடேங்க அப்பா கருவாடு பார்த்தீங்களா அப்படியே எடுத்துட்டு ஆஹா வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா பாய். அக்கா சூப்பராக இருந்துச்சு. களியும் கருவாடு அட்டகாசமாக பண்ணி குறிச்சிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. களி கருவாடு குழம்பா விலை மட்டும் சொல்கிறீங்களா? கருவாடு குழம்பு 50 ரூபா. விலை மட்டும் சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு களி சாப்பிட்லாம். அது வேண்டாம் கருவாட்டு குழம்பு வேண்டாம்னா சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கீரை குழம்பு, கார குழம்பு, சாம்பார், சட்னி. ஓகே அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. நம்ம நார்மலாக வந்து சிக்கன் நீர்லு, பெப்பர் சிக்கனு, பீஃபு மற்ற டைமில் சாட்டர்டே வரைக்கும் கிடைக்கும். சண்டே ஸ்பெஷல் வந்து வாத்துக்கறி, தலைக்கறி, போட்டி, பாயா, தோஞ்சல், பெப்பர் சிக்கனு, சிக்கன் நீர்லு, கடம்பா, எறா தொக்கு, மட்டன் கிரேவி. ஓகே அனைத்தையும் சண்டே கிடைக்கும். ஓகே. பீஃப் தவாக்கறி எவ்வளோக்கா? 70 ரூபா. 70 ரூபா. வாத்துக்கறி 120, தலைக்கறி 120, ஆட்டுக்கால் பாயா 160, பெப்பர் சிக்கன் 60, 120 ரூபா, சிக்கன் நீரில் 50 ரூபா அந்த மாதிரி. ஓகே.